Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 10th standard mathematics public examinationக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். ப்ளஸ் கீ ஆன்சரும் பார்க்க போறோம். 10th standard students உங்களுடைய 10th mathematics public examinationக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பருடைய 1 மார்க் ஆன்சர் கீழே ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஃபஸ்ட்டு 1 மார்க் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. 3 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ செகண்டுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். இதில் என் ஆஃப் ஏ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சரு. இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு தேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 முதல் 10 வரை உள்ள 2 எண்களுக்கு உட்பட அனைத்து எண்களும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் டி 2520 தான் கரெக்டான ஆன்சர். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 31 உறுப்புகள் உள்ளன. அதன் 16வது உறுப்பு எம் எனில் கூட்டுத்தொடர் வரிசையோடைய எல்லா உறுப்புகள் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 4வதுக்கு வினா பொறுத்த வரைக்கும் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 31. ஃபிஃப்த்துக்கான கரெக்டான ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபிஃப்த்துக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்த 1 மார்க் வந்து அடிக்கடி எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. அதே மாதிரி ஒரு நேரிய சமன்பாட்டின் வரைபடம் எப்படி இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் நேர்கோடு ஆப்ஷன் ஏ நேர்கோடு. அதே மாதிரி 7வது 1 மார்க்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி 1.4 சென்டிமீட்டர். வட்டத்தின் வெளிப்புற புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு எத்தனை தொடுகோடுகள் வரையலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 8th 1 மார்க்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 9th 1 மார்க்கான ஆன்சர் பார்க்கலாம். ஸோ 9th பொறுத்த வரைக்கும் முக்கோணத்துடைய பரப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 25 சதுர அலகுகள். 25 சதுர அலகுகள் தான் கரெக்டு. அதே மாதிரி 10th 1 மார்க் ஆன்சர் பார்க்கலாம். ஸோ 10th பொறுத்த வரைக்கும் மதிப்பு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 10th வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. அதே மாதிரி 4 சென்டிமீட்டர் உயரமும் 10 சென்டிமீட்டர் அடிப்பரப்பு விட்டமும் கொண்ட ஒரு நேர் வட்ட உருளையின் வலைபரப்பு வந்து என்னவாக இருக்கும். அப்போ 11க்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 40 சதுர அலகுகள். அதே மாதிரி 12க்கு வந்து பார்த்தோன்னா கரெக்டான ஆன்சர் சமமான விட்டம் மற்றும் உயரம் உடைய ஒரு உருளையை ஒரு கூம்பு மற்றும் கோலத்திற்கான கன அளவு விகிதம். அப்போ 12க்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும். 12க்கு வந்து ஆப்ஷன் டி 3:1:2. அதே மாதிரி 13க்கு கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகளில் எவை ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்வாக இருக்க முடியாது. அப்போ 13வதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு 1.05 ஆப்ஷன் சி 1.05. ஸோ அதே மாதிரி 14வது 1 மார்க் ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ 14வதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷின் எல்லாத்தையும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கீ ஆன்சர் ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஷின்லேருந்து கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். தேங்க்யூ.